புதுச்சேரியில் தேர்வு செய்யப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களில் 154 பேர் பெண்கள் உள்ளனர். இது சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்விக் கொள்கையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுப்படுத்துவதை காட்டுகிறது என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். மேலும் திருக்குறளை படித்து முடித்தாலேயே வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் திருக்குறள் போன்ற நூல்களை மாணவர்கள் படிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஆசிரியர்கள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என ஆசிரியர்கள் பணி ஆணை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் 190 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நேரடி நியமனத்திற்காக கடந்த 2025 வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி ஆசிரியர் பதவிக்கு 157 பெண்கள் மற்றும் 17 ஆண்கள் என மொத்தம் 174 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே உள்ளிட்ட பகுதிகளுக்கு தேர்வான 174 பேர் பணி ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பணி ஆணை வழங்கி பாராட்டினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அதோட ஒருபடி மேலே இருக்கணும். அதுதான் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சொல்லித்தர முடியும். கேட்குற கேள்விக்கு அவங்க கேட்கறது நம்மளால் பதில் சொல்ல முடியும். நாம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற ஒரு நிலை வேறு. ஆனால் அவங்க கேட்குற கேள்வி நம்ம சரியாக பதில் சொல்லணும். அப்போ இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வயது தெரியுது, எல்லாம் சொல்கிறாரு, கருத்தாரு, அவர் நம்மகிட்ட ஒரு மரியாதை இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு மரியாதை இருக்க முடியும். அதனால் நல்லா சொல்லிக் கொடுங்க, நல்லா கற்றுக் கொடுங்க. நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், பள்ளிகள் சொல்லித்தரும் பொழுது நீங்கள் எல்லாம் பள்ளி வகுப்புகள் எடுக்கும்பொழுது இந்த பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்காலம் எப்படிப்பட்ட பிரிவு பாடங்களை படித்தால் எந்த அளவுக்கு உயர்வாங்க. சிலருக்கு கண்டுபிடிப்புகள் நிறைய விஞ்ஞானத்தில், அறிவியலில் ஆர்வம் இருக்கும். சில பிள்ளைங்கள் இருக்கும். அது நீங்கள் பார்த்து தெரியும். இப்போ நம்ம அறிவியல் கண்காட்சி வைக்கிறோம், அதில் பார்த்தா தெரியும். ஆச்சரியமா சின்ன சின்ன எப்படிப்பட்ட ஒரு நுணுக்கத்தோடு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மாதிரி ஒரு அறிவியல் சம்பந்தமான செய்திகள், சில நிர்வாகத்தில் எப்படி இருக்கலான்ற ஒரு எண்ணம் வரும், பிள்ளைகளுக்கு வரும். நிர்வாகம் எப்படி இருக்கும், அதை நம்ம சொன்ன மாதிரி இன்னும் தெரிஞ்சுக்குவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், புதுச்சேரி வந்து ஐஏஎஸ் அதிகாரி வரணும் நிறைய பேர் சொல்லுவேன். அது யாரால் முடியும்னா நீங்கள் உங்களால் முடியும். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லித்தரும்பொழுது இது மாதிரிலாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி வகுப்புகள்லாம் சென்று கல்லூரியில் சென்று இந்த மாதிரி பாடத்தை படித்தா நீங்கள் வர முடியும் அப்படின்னு ஒரு ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அந்த எண்ணத்தை அவர்கள் உருவாக்கும் பொழுது எதிர்காலத்தில் அவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி வருவாங்க. நினைக்கிற மாதிரி அவர்கள் நல்ல சிறந்த மனிதர்களாக வர முடியும். அதை கற்றுத்தர வேண்டியது, சொல்லித்தர வேண்டியது அவர் சீராக ஒழுக்கமாக. இந்த விழாவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் பெற ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக பல்வேறு அரசு துறைகள், பல்வேறு பதவிகளுக்கு தேர்வான இளைஞர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வருகிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். சமுதாய வளர்ச்சிக்கு கல்விதான் ஆதாரம். நம்மை சுற்றி இருக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அடிப்படை கல்விதான். அதில் பிரைமரி எஜுகேஷன் பங்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கல்வி பயணத்தில் முதல் படிக்கட்டு இந்த பிரைமரி எஜுகேஷன். ஒரு குழந்தை பள்ளி வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கும் அந்த ஆரம்ப நிலைதான். ஒரு குழந்தை எழுத்தறிவை மட்டும் அல்லாமல் சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், தன்னம்பிக்கையோடு பேசவும் கற்றுக்கொள்வது பிரைமரி எஜுகேஷன் காலத்தில்தான். இந்த ஆரம்ப நிலையில் உருவாகும் பழக்க வழக்கம், ஒழுக்கம், மதிப்பு, சிந்திக்கும் ஆற்றல், எண்ணங்கள், இவைதான் அவருடைய முழு வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கிறது. ஆகவே பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸின் பங்கு மிக முக்கியமானது. குழந்தைகளின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட பிரைமரி ஸ்கூல் டீச்சர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வழங்கும் இந்த முக்கியமான நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை, அதே சமயம் பெருமையை தருகிறது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்குரிய தனிப்பட்ட சிறப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன்.
இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ரெக்ரூட்டில் இன்னொரு சிறப்பு இருப்பதையும் பார்க்கிறேன். புதுச்சேரியில் தொடக்க கல்வியை வலுப்படுத்தவும் விதமாக தற்போது நடைபெற்று இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் 174 பேரில் 154 பேர் பெண்கள், 17 பேர் மட்டும்தான் ஆண்கள். இந்த ஃபைல் முந்தாள் நாள் தான் எங்கிட்ட வந்தது. இப்போ இந்த ஃபிகர் பார்த்த உடனே நான் அப்படியே சைன் பண்ணிட்டேன். அதிலிருந்து 2வது நாள் இன்னைக்கு ஃபங்க்ஷனும் போட்டாச்சு. இது பெண்களின் சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை, கல்வித்துறையின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு வலுவடைவதை காட்டுகிறது. இவர்கள் அனைவரும் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி என்ற எல்லா பகுதிகளிலும் போஸ்ட் செய்யப்படுகிறார்கள். இதனால் எல்லா பகுதிகளிலும் பிரைமரி எஜுகேஷன் வளப்பெறும், சீரான தரமான கல்வி வழங்கப்படும். இந்த சீரிய முயற்சியை எடுத்ததற்காக முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகிறேன். ஒரு குழந்தை கல்வி பெறும்போது அந்த குடும்பம் முன்னேற்றம் அடைவது மட்டுமல்லாமல் சமுதாய மாற்றமும் ஏற்படுகிறது. சமத்துவம், சமுதாய நீதி எல்லாம் வளர்கிறது. அப்படிப்பட்ட தலைமுறைகளை உருவாக்கும் பொறுப்பை, கடமையும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உங்களுக்கு உண்டு. வீட்டில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவர்கள் அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருப்பவர்கள் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லாருடைய மனதிலும் அவர்களுடைய பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக ஒரு நீங்காத இடம் இருக்கும். எத்தனை காலங்கள் கடந்தாலும், எத்தனை நினைவுகள் மாறினாலும் அது மட்டும் மாறுவது இல்லை. அதையெல்லாம் நிறைவேற்றப்படுத்த பார்க்கிறோம். நீங்கள் யாரிடம் பேசினாலும் அவர்களிடம் ஒரு கதை இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் டீச்சர் என்ற ஒரு கதை சொல்வதை பார்த்து இருக்கிறோம். எனக்கு கூட அப்படி சில சிந்தனை கதைகள் உண்டு. நான் பிரைமரி ஸ்கூலில் படிக்கட்டோம்ல, எனக்கு ஜியாகிரபி டீச்சர் இருந்தாங்க, பார்வதி மேடம்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு அவங்க ஆஸ்திரேலியா பூகண்டத்தை பற்றி ஒரு பாடம் இருந்தது.